பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாயிக்கும். நோன்பினுடைய இரவுகளில் உங்களுடைய மனைவியர்களோடு கூடுவது, அதாவது செக்ஸ் வைத்து கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஹுன்ன லிபாசுல்லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும், வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை வஞ்சித்து கொண்டதை அல்லாஹ் தஆலா நன்கு அறிவான். எனவேதான் ஃபதாப அலைக்கும், உங்களுடைய மன்னிப்பு கோருதலை ஏற்று, வஅஃபா அன்கும், உங்களை அவன் மன்னித்தான். எனவே இனிமேல் ஃபல்ஆன் பாஷிரூஹுன்ன, மனைவியர்களோடு ஒன்று கூடி, அதாவது அவர்களோடு செக்ஸ் வைத்து கொண்டு, வப்தகு மா கதபல்லாஹு லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா விதித்ததை தேடிக்கொள்ளுங்கள். வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர், இரவு என்னும் கருப்பு நூலில் இருந்து அதிகாலை என்னும் வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகின்ற வரையிலும் உண்ணுங்கள், பருகுங்கள். பிறகு சும்மா அத்திம்மொஸ்ஸியாம இலல்லை, இரவு வரையிலும் நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். வலா துபாஷிரூஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களிலே நீங்கள் இருக்கும் நிலையிலே, அதாவது ஏத்திகாஃப் இருக்கும் நிலையிலே மனைவியர்களோடு நீங்கள் ஒன்று கூடாதீர்கள். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வின் வரம்புகள். ஃபலா தக்ரபூஹா, அந்த வரம்புகளை மீறுவதற்கு நீங்கள் நெருங்காதீர்கள். கதாலிக யுபையினுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாஸ், இதே போல அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தன்னுடைய ஆயாத்துக்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். லஅல்லஹும் யத்தகூன், அவர்கள் அஞ்சும் பொருட்டு என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதாவது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சட்டம் இருந்தது அப்படின்னா, நோன்பு திறந்ததுக்கு அப்புறமேல, நோன்பு மக்ரிபில் திறப்போம், மக்ரிபில் நோன்பு திறந்ததுக்கு அப்புறமேல சாப்பிடலாம், குடிக்கலாம், மனைவியோடு செக்ஸ் வைத்து கொள்ளலாம். எதுவரையிலும் அப்படின்னு சொன்னால் இஷா தொழுகை வரையிலும் தான். இஷா வரையிலும் ஜாயிஸாக இருந்துச்சு. ஒருத்தர் அதுக்கு முன்னாலேயே தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் தூக்கத்தோடு முடிஞ்சு போச்சு. தூக்கத்துக்கு அப்புறமேல தூங்கிட்டாருன்னா அதுக்கப்புறமேல சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மனைவியோட கூடக்கூடாது, இதெல்லாம் ஹராமாக இருந்துச்சு. ஸோ அதனால் சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு சலுகைகளை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா பிரகடனம் செய்கின்றான். சலுகை, ஆஃபர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஆஃபர்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி கொடுக்குறான், சட்டத்தை அல்லாஹ் லேசாக்கி கொடுக்குறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாம், நோன்பினுடைய இரவுகளிலே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ரஃபஸ், ரஃபஸ் அப்படின்னு சொன்னால் ஜிமா, அதாவது மனைவியோடு ஒன்று கூடுவது, செக்ஸ் வைத்து கொள்ளுவது. இதுதான் நிறைய உலமாக்கள் சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாலிம் இப்னு அப்துல்லாஹ், அம்ர் இப்னு தீனார், ஹசன், கதாதா, ஸுஹ்ரி, ஸஹாக், இப்ராஹிம் நஹை, சுதி, அத்தா ஹுராசானி, முகாத்தில் இப்னு ஹையான் ரஹிமஹுமுல்லாஹு அஜ்மஈன், இவங்க எல்லாருடைய கருத்துமே இதுதான், இந்த உலமாக்களுடைய கருத்து. ரஃபஸ் என்ற வார்த்தைக்கு ஜிமா, ஒன்று கூடுவது, மனைவியோடு உறவு கொள்வது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அர்த்தம்தான் இந்த எல்லா உலமா பெருமக்களும் வைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன, லிபாஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். லிபாஸ் அப்படின்னு சொன்னால் அமைதிக்கு பெயர் தான் லிபாஸ், சுக்கூன், அமைதி. ரபீபன அனஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லிபாஸ்ன்னு சொன்னால் போர்வை அப்படின்னு சொல்லி அவங்க அர்த்தம் வாங்குகிறாங்க. இப்போ ஆக மொத்தத்தில் கணவன் மனைவியினுடைய உறவு,
அது எப்படிப்பட்ட உறவு அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உறவு. எந்த உறவோடும் ஏற்படாத ஒரு அன்னுன்னியம், ஒரு தால்லுக், அது கணவன் மனைவியினுடைய உறவிலே ஏற்படுகிறது. ஸோ அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியுடைய உறவை அல்லாஹ் தஆலா ரமதான் போன்ற அருமையான மாதத்திலே கூட அல்லாஹ் தஆலா இரவு நேரங்களிலே ஒன்று கூடுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான் இந்த ஆயத்தின் மூலமாக. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த ஆயத்துடைய சபபுன் நுசூல், பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்போ அல்லாஹ் தஆலா இருக்கிறானே கட்டளை இட்டானோ, அதாவது ஆரம்பத்தில் இருந்த கட்டளை, நோன்பு திறந்த, அதாவது ஒருத்தர் நோன்பு திறந்துட்டார். நோன்பு திறந்துட்டு அவர் எதுவும் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, அப்படியே அவர் தூங்கிட்டார் அப்படின்னு சொன்னால், திடீர்னு எந்திரிச்சு நைட்டில் அவர் சாப்பிட முடியுமா, குடிக்க முடியுமா, மனைவியோட கூட முடியுமா அப்படின்னா கூட முடியாது. இது ஆரம்பத்தில் இருந்த சட்டம். அப்போ மறுபடியும் அவர் சாப்பிடணும், குடிக்கணும், மனைவியோடு சேரணும், இது மாதிரி வேலைகள்லாம் எப்போ செய்ய முடியும்னா அன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையிலையும் முடிச்சுட்டு அந்த நோன்பை திறப்பார்ல அவர் மக்ரிபில், அதை திறந்ததுக்கு அப்புறமேல தான் ஈஷாவுக்குள்ளார அவர் சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம், மனைவியோடு சேர்ந்துக்கலாம். இது ஹலாலாக இருந்துச்சு. இதுதான் ஆரம்பத்தில் இருந்த சட்டம். ஹஜ்ரத் கைஸ் இப்னு சர்மா அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி இருக்கிறாரே காட்டு வேலை செய்கிறவர். காட்டு வேலை செய்கிறவர்னா அந்த விவசாயம் பார்க்குறவர். அந்த அன்சாரி சஹாபி காலையில் இருந்து விவசாயம், மண்ணில் விவசாயம் பார்க்குறவங்க, ரொம்ப உடம்பெல்லாம் களைச்சி போயிடும். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, காட்டு வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தார். மனைவி கிட்ட கேட்டார், எப்பா சாப்பிட என்னையா வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் மனைவி கிட்ட. அந்த அம்மா சொன்னாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் இருங்க, நான் போய் யார்கிட்டையாவது ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா இவரை வீட்டில் விட்டுட்டு அந்த அம்மா வெளியில் போனாங்க. யார்கிட்டையாவது கேட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போனாங்க. போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளார பார்த்தா இவர் அசந்து போய் வந்தவர் அப்படியே கண்ணை இருந்து அப்படியே தூங்கிட்டார். இந்த அம்மா பார்த்துட்டு ரொம்ப கைசேதப்பட்டாங்க. நல்லா தூங்கிட்டாரே இவர், தூங்கிட்டாலே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, எல்லாம் ஹராமாக்கி வச்சுருந்தான், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது அந்த நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலையும் முடிஞ்சு அப்புறம்தான் அவர் சாப்பிட முடியும். அதனால் அந்த அம்மா ரொம்ப கைசேதப்பட்டாங்க. மனைவி எழுப்பி விட்டாலும் இப்போ கொடுக்க முடியாது, அவரை தூங்கிட்டார், எழுப்பி விட்டு சரி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி தூங்கிட்டாலே முடிஞ்சு போச்சு, அது ஹராம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த கைஸ் இப்னு சர்மா என்ன செஞ்சாருன்னா, பயங்கரமான பசியில் வந்தவர் தூங்கிட்டார். அன்றைக்கி நைட்டு போச்சு, மறுநாள் காலையிலையும் ஆயிடுச்சு. பசி அவரால் தாங்க முடியல. பாதி பகல் போச்சு. பாதி பகல் போனதுக்கு அப்புறமேல அவரால் இருக்க முடியல, பசி மயக்கத்தில் மயக்கமாகி விழுந்துட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லப்பட்டுச்சு. அப்போ தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே இந்த ஆயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி கொடுக்குறான். இந்த சலுகைகளை அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கிறான். இந்த சலுகைகளை அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செஞ்ச உடனே முஸ்லீம்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. இது ஒரு ரிவாயத்தில் இருக்குது. இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சஹாபாக்கள் ரமதானில் மனைவிமார்கள் பக்கத்திலேயே வரமாட்டாங்க. சஹாபாக்கள் ரமதான் மாதத்தில் மனைவியாக இருந்தாலும் மனைவி பக்கத்திலேயே வரமாட்டாங்க. அப்படி இருந்தும் கூட சில சஹாபா பெருமக்கள், எல்லாரும் ஒரே நிலைமையில் இருக்க முடியாதுல்ல, வயசானவங்களும் இருப்பாங்க, வாலிபர்களும் இருப்பாங்க, உடலுடைய தேவைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. அப்போது சில சஹாபாக்கள் அவங்களுக்கு சில தவறுகள் ஏற்பட்டுருச்சு. தவறுனா என்னது, மனைவியோடு அவங்க செக்ஸ் வைத்து கொண்டாங்க, அவங்களோட உறவு கொண்டாங்க. அப்போது இந்த ஆயத்து
இறங்கிச்சு. அல்லாஹ் தாலா அனுமதி கொடுத்தான். ஒரு ரிவாயத்தில் இருக்குது, இந்த தப்பு இருக்குது, நிறைய சஹாபாக்கள்கிட்ட இருந்து இது நடந்ததாக வருது ஒரு ரிவாயத்தில். அந்த சஹாபாக்களுடைய பட்டியலில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபியினுடைய பெயரும் அதில் இடம்பெற்று இருக்கிறது. இஷா தொழுகைக்கு பின்னால் அவங்க தன்னுடைய மனைவியோடு முபாஷரத்து கொண்டு விட்டார்கள். முபாஷரத் மீன் அதாவது மனைவியோடு வீடு கூடி விட்டார்கள். அவங்க மனுஷ தேவை ஏதோ பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் ரசூலுல்லாஹ்வினுடைய சபையில் இதை பற்றி பேசப்படுது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரஹ்மத்துடைய இந்த ஆயத்துகளை அல்லாஹ் தாலா இறக்குகின்றான். அல்லாஹ் தாலா அனுமதி கொடுக்குறான். இல்லைன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒஹில்லலக்கும் லைலத்த சியாமிர் ரஃபசு இலா நிசாயிக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சலுகைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதிக்கின்றான். நோன்பு காலையில் இருந்து மக்ரிப் வரைக்கும் நோன்புன்னு சொன்னால், இந்த காலையிலேருந்து மக்ரிப் வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் குடிக்காமல் மனைவியோடு சேராமல் இருந்தால் போகிறோம். நைட்டில் அது ஒன்றும் தப்பு கிடையாது. மனைவியோடு ஒன்று கூடுவதனால, மனைவியோடு இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, ஹஜ்ரத் கைஸ் அவர்கள் இருக்கிறார்களே, இஷாவுக்கு பின்னால் அவங்க தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சாங்க. ஏற்கனவே கைஸை பற்றி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவர் மயக்கமாய் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு, சாப்பிடலை, மறுநாள் மயக்கமாயிட்டார் அப்படின்னு. இது இன்னும் ஒரு ரிவாயத்து, வேறு ரிவாயத்து. அந்த ரிவாயத்தில் என்ன வருது அப்படின்னா, கைஸ் இருக்கிறாரே இஷாவுக்கு பின்னால் தூங்கிட்டார், திடீர்னு எந்திரிச்சவர் பசி தாங்கலை, அதனால் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டா மனசு உறுத்துது, சாப்பிடக்கூடாதே நம்ம சாப்பிட்டோமே அப்படின்னு. மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல போய் நடந்த தவறை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டோம், என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போது அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இந்த ஆயத்தை அல்லாஹ் தாலா இறக்கி கொடுத்தான். இது ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியோடு அவங்க ஒன்று கூடுவதற்காக வேண்டி, செக்ஸ் வைப்பதற்காக வேண்டி அவங்க நினச்சாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொல்லும்போது, கணவன் மனைவி ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கிறது தானே அது. அப்போ மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நான் தூங்கிட்டேன், அதனால் இப்போ நான் தூங்கி தான் எந்திரிச்சேன், அதனால் நான் இப்போ இது செய்ய முடியாது, ஹராமாச்சே அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவ சும்மா நாச்சுக்கு சாக்கு போக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எண்ணம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய எண்ணம். ஏன்னா அன்னைக்கு நைட்டு அவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சபையிலே ரொம்ப நேரம் வரையிலும் அவங்க இஷாவுக்கு அப்புறம் உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப நேரம் வரையிலும் உட்கார்ந்துருந்து பேசிட்டு அதுக்கப்புறமேலே தான் வீட்டுக்கு வந்தாங்க. அதனால் இந்த அம்மா இல்லை நைட்டு நான் தூங்கிட்டேன், இப்போ தான் எந்திரிச்சேன் நீங்கள் வரப்போகிற நேரத்தில் அப்படின்னு இந்த அம்மா சொன்ன உடனே அவர் சாக்கு சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னதை ஏற்றுக்காமல் மனைவியோடு அவங்க சேர்ந்துட்டாங்க. அப்போ இது கவலையாக இருந்துச்சு, என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை சொன்னப்போ அப்போ தான் இந்த ஆயத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகின்றான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஹஜ்ரத் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இப்படி பண்ணதாக அப்படி ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அதுதான் நான் சுருக்கமாகவே சொல்லிட்டேன். இது நிறைய சஹாபாக்கள்கிட்ட இருந்து இது நடந்ததாக இப்படி ரிவாயத்துகளிலே வருகிறது. இப்போ அல்லாஹ் தாலா இந்த உம்மத்துக்கு இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தாலா சலுகைகளை அல்லாஹ் தாலா பிரகடனம் செய்கின்றான். ரமதானுடைய நோன்பு காலங்களிலே நீங்கள் நோன்பு வைக்கும்போது மட்டும் சாப்பிடாமல் குடிக்காமல் மனைவியோடு செக்ஸ் வைத்து கொள்ளாமல் இருந்தால் போதும். மகரிபுக்கு அப்புறமேலே நீங்கள் மறுநாள் காலையில் சஹர் செய்கின்ற வரையிலும், அதாவது நோன்பு வைக்கின்ற வரையிலும் அல்லாஹ் தாலா சாப்பிட்றது, குடிக்கிறது, ஜிமா செய்வது, மனைவியோடு கூடுவது, இது எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டான். அதைத்தான் அல்லாஹ் தாலா
ஃபல் ஆன் இனிமேல் பாஷிரூஹுன்ன மனைவியர்களோடு நீங்கள் செக்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள். வப்தகு மா கதபல்லாஹு லக்கும் அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக்கொள்ளுங்கள். அதாவது கணவன் மனைவியினுடைய உறவினால் பிள்ளைகள் பிறக்கின்றது. அதை தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். வப்தகு தேடிக்கொள்ளுங்கள், மா கதபல்லாஹு லக்கும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு எதை விதித்தானோ, அல்லாஹ் தக்தீரில் எழுதுனது தான் குழந்தை கிடைக்குது. அப்போ அல்லாஹ் தாலா எதை விதித்தானோ அதை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த சலுகைகளை அல்லாஹ் இறக்கணும். இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.